நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் விடுதலை பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். விடுதலை பார்ட் 2 ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இதில் இதோட டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் அந்த லிங்க்கும் உங்களுக்கு கொடுக்குறேன். பார்க்காதவங்களா இருந்தால் பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே வந்துட்டு அதை ஒரு வாய்ஸ் ஓவர் தான் நம்மளுக்கு வந்து ஸ்டோரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதாவது 1987 வந்து என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி காட்டிட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு மலைப்பகுதி கிராமம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு சில பேர் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுறவங்களா குரூப் இருக்குல்ல, மக்கள் படை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களும் இருப்பாங்க. இன்னொரு சைடு வந்து ஆப்போசிட்டாக வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டாக போலீஸ் இது மாதிரி 2 பக்கம் 2 டீமாக இருந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கும். அப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்ததுன்னா அந்த மக்கள் படையில் ஒருத்தவங்க தான் வந்துட்டு எதோ பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ நடந்த ஒரு விஷயத்தில் கூட அந்த மாதிரி தான் அவங்க தான் அப்படி பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இது எல்லா விஷயத்துக்குமே வந்துட்டு பார்ட் 2ல் வந்துட்டு நம்மளுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ நீங்கள் பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி தான் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துகிட்டு இருக்கும். இப்போ எல்லாமே வந்துட்டு அங்கே அமைச்சர் எல்லாருமே வந்துவாங்க, பார்ப்பாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது இந்த மாதிரி அவங்க மக்கள் படையால் தான் அப்படி இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவங்க தான் செஞ்சாங்கன்னு எப்படி கன்ஃபார்மாக சொல்கிறீங்க, யார் என்னன்றதை விசாரிங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ இங்கே வந்துட்டு பெரிய கூட்டமே நடந்துட்டு இருப்பாங்க. இப்போ ப்ரெஸ் மீட்டிங்கும் வச்சுருப்பாங்க. என்ன தான் நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்கும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த ப்ரெஸ்ஸில் வந்து இந்த மாதிரி இஷ்டத்துக்கும் எழுதாதீங்க, அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியே எழுதுறீங்க, போலீஸை வந்து நீங்கள் எதாவது பண்ணும்போது நார்மலாக இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி ஒருத்தவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக போயிடும். ஸோ நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் இப்போ இது வரைக்கும் அவரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாருமே அவரை வந்துட்டு வாத்தியார்னு சொல்லுவாங்க. அப்படின்னும் போது அதை ஏன் அப்படின்னு கேட்டால் அவர் ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லும்போது பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. விஜய் சேதுபதி இருக்கார்ல, அவரை பற்றி தான் பேசுகிறாங்க. ஏன்னா இன்னும் வரைக்கும் அவரோட ஃபோட்டோ கூட நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ உடனே நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் பிடிச்சிருவோம்னு சொல்லும் போது ப்ரெஸ்காரங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவரோட ஃபோட்டோ கூட இன்னும் நீங்கள் பிடிக்கல, நீங்கள் எப்படி பிடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதே மாதிரி 2 பேருக்கு இடையில வாக்குவாதங்களாக தான் போயிட்டுருக்கும். அப்போ தான் இவங்க இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இங்கே வந்துட்டு அந்த மலைப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு நிறைய போலீஸ் ஃபோர்ஸ்லாம் வந்து போடணும். ஏன்னா வந்துட்டு இப்போ வெளிநாட்டில் உள்ளவங்க வந்துட்டு ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க. அதில் வந்துட்டு இங்கே உள்ளவங்களுக்கு அந்த மலைப்பகுதி மக்களுக்கு வந்து ஒரு வேலை கொடுக்குறதா சொல்லியிருப்பாங்க. அதை எதிர்த்துட்டு அந்த கம்பெனி ஆரம்பித்தாங்கன்னா எல்லாருக்கும் நல்ல ப்ராஃபிட் வரும். ஆனால் மக்கள் படையின்னு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் தெரியும் அந்த கம்பெனி ஆரம்பித்தா ஊர் அழிஞ்சிரும் அப்படின்றதுனால அதை ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த ஃபேக்ட்ரி வந்ததுன்னா வந்து நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ தான் ஹீரோ வந்துட்டு அந்த ஒரு பஸ்ஸில் வந்துட்டு இருப்பார். அவர் இப்போ வேலை தேடி தான் வந்துட்டு இருப்பார். வேலை தேடி அப்படின்னா வந்துட்டு அவர் வேலையில் அப்பாயிண்ட் ஆகிறதுக்காக வந்துக்கிட்டு இருப்பார். அவர் கான்ஸ்டபிளாக இங்கே சேர தான் வந்திருப்பார். அவர் பிசியாக இருப்பார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் வந்துகிட்டு இருப்பார். சூரி தான் படத்தோட ஹீரோவாக இருப்பார். இப்போ நார்மலாக பக்கத்தில் வந்து பேசிகிட்டே இருப்பார். திடீர்னு போலீஸ்காரங்களாம் வந்திருப்பாங்க. இப்போ பஸ்ஸை நிப்பாட்டி எல்லாரையும் செக் பண்ணுவாங்க. யாராவது அந்த மக்கள் படைன்னு சொல்கிறாங்களா, அதில் உள்ள ஆளுங்க யாரும் இங்கே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லோரும் நார்மலாக உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒருத்தர் மட்டும் ஓட ஆரம்பிச்சிருவார். அவர் வச்சுருந்த பையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதான திங்ஸ்லாம் இருக்கும். அதை பார்த்தோன்னே அவரை பிடிக்கலான்னு நினைக்கும் போது அவர் ஓட ஆரம்பிச்சிருவார். உடனே வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவரை தொடர்ந்து இன்னொருத்தரும் ஓட ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவரையும் வந்து ஷூட் பண்ணுவாங்க. இப்போ சூரி இருக்கார்ல, அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். என் கூட பஸ்ஸில் பயணம் பண்ணவங்க இந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னா அப்போ நம்ம வந்திருக்க ஊர் வந்து ஒரு வித்தியாசமான ஊர் தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டே இருப்பார். இப்போ அவரோட லக்கேஜை தூக்கிக்கிட்டு அவர் வந்துட்டு இங்கே வருவார். இந்த மாதிரி புதுசாக வந்து இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த சாரை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இவரும் போய் அவரை பார்ப்பார். இப்போ அவர் என்ன சொல்வார்னா, இவருக்கு சேர்த்துட்டு இருக்காருல, அவர் தான் வந்து ஹையர் ஆஃபீஸராக இருப்பார். அதாவது இவங்களுக்கு எல்லாருக்கும் அவர் தான் இதாக இருப்பார். இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ சூரிய வந்திருக்க வேலை என்ன, அதாவது ஹீரோக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மலைப்பகுதியில் தானே இருக்காங்க. மலைப்பகுதியில் இருக்க இந்த வேலைக்காக, அதாவது இந்த மக்கட்படையில் தலைவனை பிடிக்கிறதுக்காக, விஜய் சேதுபதியை பிடிக்கிறதுக்காக ஒரு படம் அமைச்சிருப்பாங்க. அதுதான் இந்த போலீஸ் படை அவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மேலே வந்து சில பேர் இருப்பாங்க, செக் போஸ்ட்டில் இருக்காங்களா, அவங்க அங்கே இருப்பாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் சாப்பாடு கொண்டு கொடுக்குற வேலை தான் வந்து ஹீரோவோட வேலையாக இருக்கும். அதோடு சேர்த்து இப்போ அவர் வந்துட்டு அந்த ஜீப் இருக்குல்ல, அந்த ஜீப் ஓட்டிகிட்டு இருக்கிற வேலையாக இருக்கும். இப்போ ஹீரோவுக்கு வழிகாட்டுறதுக்காக இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவார்னா, அவரை கூட்டிகிட்டே போவார். அந்த மலை பக்கமாக போயிட்டு இங்கே தான் நீ டெய்லி வரணும், ரோடெல்லாம் பார்த்து வச்சுக்கையா அப்படி இப்படின்னு அவரும் பார்த்துக்கிட்டே இருப்பார். கொஞ்சம் தூரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா வண்டி போகாது, நடந்து தான் போகணும். அது பார்த்தீங்கன்னா மலைப்பகுதியாக இருக்கும். அங்கே போகிறதுக்குள்ளே அதுவும் ஏறுற மாதிரி இருக்குமா, மூச்சு வாங்கிடும். வந்து லக்கேஜ் தூக்கிக்கிட்டு ஹீரோ நடக்க முடியாமல் நடந்து வருவார். அது அவர் கேட்கும்போது வந்துகிட்டே இருக்கையான்னு சொல்லுவார். இன்னும் போகணுமா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்றதை தான் காட்டியிருப்பாங்க. கொஞ்சம் தூரத்துக்கு மேலே அவருக்கே வழி தெரியாது. இன்னொரு ஆளை கூப்பிட்டு இதுக்கு மேலே வழி எப்படி போகணும்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து வழி சொல்லுவார். இதெல்லாம் வந்துட்டு இப்போ ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும், அப்படியே பழகிரும். அப்படின்னோடனே டெய்லி வந்து எனக்கு வந்து நீ வந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குற வேலை தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இங்கே மேலே இருக்கவங்க கீழே இருக்கவங்களாம் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் அரேஞ்ச் பண்ணுற வேலையாக தான் அவரோட வேலையாக இருக்கும்.
இப்போ ஒரு டக்குன்னு வந்துட்டு அந்த ஆஃபீஸர்ட்ட இவர் என்ன கேட்பாருன்னா, "வேற ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கணும்னா என்னய்யா பண்ணணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இப்ப தானே நீ வேலைக்கே சேர்ந்திருக்க. அதுக்குள்ள என்ன ட்ரான்ஸ்ஃபர்ன்னு சொல்லிட்டு இருக்க. பேசாம வாயேன்" அப்படின்னு சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம வர வழியில ஒரு யூனிஃபார்ம் மட்டும் கிடக்கும். "இது என்னது இது? என்ன சாயம் கிடக்கு சாயமா இருக்குன்னோனே" "சாயம் இல்ல அது. அவர் இறந்து போனது" அப்படின்னோனே இவருக்கு ஒரு மாரி தூக்கி வாரி போட்டுரும். இந்த இடத்துல இருக்கிறதே அவருக்கு ரொம்ப ஆபத்தானது மாரி இருக்கும். உடனே இது ஃபுல்லா படம் ஃபுல்லாவுமே 2 பார்ட்லயும் ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மாக்கு லெட்டர் எழுதுற மாதிரியே தான் அவர் வாய்ஸ் ஓவர்லயும் பேசுவார். அந்த மாதிரியே தான் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு இவரு தான் இந்த செக் போஸ்ட்ல இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இன்சார்ஜா இருக்கிறது இவரு தான். இப்ப எல்லாருமே வந்து ட்ரெய்னிங்க்கு நெறைய பேர் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு இங்க தான் செய்வாங்க. இவங்க செஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோ எடுத்துட்டு போணும். இப்ப இவர் வந்து பார்த்துட்டு தக்காளி, வெங்காயம்லாம் அதிகமா வெட்டுறத பார்த்துட்டு, "இவ்வளோத்தையும் எதுக்குய்யா வெட்டுற? இதெல்லாம் எடுத்து வைக்க இன்னும் 1 வாரத்த ஓட்ட வேண்டாமா? எடுத்து வை" அப்படின்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா போட்டு செய்வாங்க. அது மட்டும் இல்லாம டெய்லி சவ் 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 போட்டு அவங்கள பாடாப்படுத்தி எடுத்துருவாங்க. இப்ப இந்த சாப்பாட்டுக்கு அவங்கள்ட்ட இருந்து டெய்லி ரூ. 50 வரை கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஆளுக்கு ரூ. 50 அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் சரியான சாப்பாடே இருக்காது அந்த ட்ரெய்னிங்ல உள்ள போலீஸ்க்குலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து ரெடி ஆயிட்டாரு. அவர் வந்து சாப்பாடு கொண்டு வந்து குடுக்கக்குள்ள அவர் அந்த வேலைய பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப அவர் போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்கள வந்துட்டு இந்த மாரி அங்க காட்டு விலங்கு ஏதோ பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து அழுதுகிட்டே கூட்டு போயிட்டு இருப்பாங்க ஹீரோயின். அப்ப இத பார்த்துட்டு எங்கம்மா போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே வருவாரு. ஏன்னா அந்த ஊர் மக்கள் வந்து போலீஸ்காரங்கள்ட்ட சரியா பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் போலீஸ்காரங்களுக்கும் ஆகவே ஆகாது. உடனே ஹீரோக்கு அது தெரியாதுல்ல. இப்ப தானே புதுசா வந்திருக்காருல்ல, எங்க போறீங்கன்னோனே இந்த மாரி ஆயிடுச்சுன்னோனே, வாங்கம்மா நான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவாரு. அப்ப இவங்களுக்கும் ஆச்சரியமா தான் இருக்கும். அப்ப வந்துட்டு மத்த போலீஸ்லாம் அங்கருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "அப்படிலாம் நம்ம செய்யக்கூடாது. நம்ம அதிகாரிக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும்னு" சொல்லிட்டே இருப்பாரு. அதுவும் இப்போ ஹீரோ என்ன சொல்லிடுவாருன்னா, "சாப்பாடுலாம் அந்த மேடு பக்கத்துல வச்சிருக்கேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு எடுத்துக்கங்கய்யா. நான் போயிட்டு இந்த மாரி அவசரமா ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க போறேன்" அப்படின்னு சொல்லுவாரு. இவரு இங்க இருக்கிற போலீஸ் வந்து என்ன சொல்வாருன்னா, வாக்கி டாக்கில அதாவது சேத்துட்டு இருக்காருல்ல, அவர் லைன்ல இருக்கும்போதே வந்துட்டு இவருக்கு தெரியாது நார்மலாவே சொல்லிடுவாரு. இந்த மாரி அவருக்கு தெரிஞ்சா பனிஷ்மென்ட் குடுப்பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, "நான் வந்து பார்த்துக்கிறேன்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு கிளம்பிருவாரு. ஒரு வழியா ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து சேர்த்துருவாங்க. சேர்த்து அவங்களுக்கு அங்க ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும். இப்ப இவருக்கு வந்து எதுவும் தெரியல அப்படின்றதுனால இப்படி இருக்கும். ஆனா வந்துட்டு இவரு வந்து மக்களுக்கு வந்து நம்ம உதவி செய்றதுக்காக தானே, மக்களுக்கு பணியாற்றுறதுக்காக தானே போலீஸா இருக்கோம் அப்படின்ற மாரி தான் அவருக்கு மைண்ட் செட் ஃபுல்லாவே இருக்கும். இப்போ ஒரு வழியா இவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோனே அவங்களும் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அவங்கள்ட்டலாம் பேசிட்டு திரும்ப கிளம்பி இங்க வந்துட்டு வருவாரு. அவர் இருக்கார்ல அந்த கேம்புக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அவரோட அதிகாரி இருக்கார்ல படார்னு ஓங்கி அரைஞ்சிருவாரு. அரைஞ்சோனே "என்னய்யா அடிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஆமா, என்ன லைன்ல வச்சுட்டு அவன் சொல்றான், எனக்கு இது பிடிக்காது, என்கிட்ட பர்மிஷன் இல்லாம செய்யக்கூடாதுன்னா போய் செஞ்சுட்டு வந்திருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோக்கு ஒண்ணுமே இல்ல. "சார் நான் என்னய்யா தப்பு செஞ்சேன்? இந்த மாரி உயிருக்கு போராடுறவங்கள தானே அப்படி செஞ்சேன்" அப்படின்னு சொல்லுவாரு. உயர் அதிகாரியவே வந்து ஏத்து ஏத்து பேசிட்டு இருக்கியா? இவனுக்கு பனிஷ்மென்ட் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுவாரு. பனிஷ்மென்ட் குடுக்குறதுல பயங்கரமான ஆளா இருப்பாரு இவரு. அதோட பார்த்தீங்கன்னா, அங்க மரம் வெட்டுறது, அந்த வேலை, இந்த வேலைன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வேலைங்கள்லாம் அவருக்கு குடுத்துட்டே இருப்பாரு. அப்போ கூட இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க, "அந்த ஆள் வந்து ஒரு இதானவர் தான். நீ சாரின்னு ஒரு வார்த்தை சொன்னீன்னா, அவர் விட்டு வேலைய பார்ப்பாருன்னா, நான் என்ன தப்பு செஞ்சேன்? எதுக்காக நான் சாரி சொல்லணும்?" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இவரோட கையால தான் அந்த சவ் சவ் போடுறாருல்ல, அவர் இருப்பாரு. அவர் வந்து இப்ப என்ன கேட்பாருன்னா, "என்னய்யா சாதாரண பீஸு அவருக்காக ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? எல்லார் முன்னாடியும் வேற அடிச்சிட்டீங்க போலீஸ்கார" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அவன் எல்லார் முன்னாடியும் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே, அதாவது என்ன லைன்ல வச்சுட்டு அவன் சொல்லும்போதும் மதிக்காத மாரி அவன் போவான். அவன நான் இந்த மாரி இருந்தா என் மேல பயம் இருக்குமாய்யா இங்க யாருக்காவது? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சுருவாரு. "சரி, சரி சாப்பிடும்போது ஏன்யா கோவப்படுறீங்க? கோவப்படாதீங்க" அப்படின்ற மாரி இவரு வேற சமாதானம் பண்ணி இவர சாப்பிட வச்சுட்டு இருப்பாரு. அவனுக்கெல்லாம் இந்த பனிஷ்மென்ட் பத்தாதுயா, அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இவருக்கு பயங்கர கோவமா இருக்கும் ஹீரோ மேல. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப மறுநாள் எல்லாருமே அவங்க ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோவுக்கு மட்டும் என்ன பண்ணிடுவாங்கன்னா, முதுகுல, கையில, கால்ல இஷ்டத்துக்கும் அங்கங்க என்னென்னலாம் தொங்க விட முடியுமோ அதெல்லாம் தொங்க விட்டுருவாங்க. தொங்க விட்டுட்டு அதோட சேர்த்தே அவர் ட்ரெய்னிங் பண்ணணும். அவருக்கு சரியா பண்றாரான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ஒரு ஒரு ஆள் வேற அவருக்கு இதா இருப்பாரு. அதனால இதெல்லாம் உட்காந்துட்டு இவரு பார்த்துக்கிட்டே இருப்பாரு வேல மெனக்கெட்டு. அங்க வரைக்கும் போகணும், குதிச்சுக்கிட்டே திரும்ப வரணும். இங்க வந்துன்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப உட்காந்து அப்படியே அதாவது நொண்டி அடிச்ச மாரி பண்ணணும்ல, அந்த மாரி பண்ணிட்டே போகணும். அதுக்கப்புறம் திரும்ப எந்திரிக்கணும். இதே மாரி அவருக்கு பயங்கரமான பனிஷ்மென்ட்டா இருக்கும். கூட இருக்கவங்கலாம் கேட்பாங்க, "ஒரு தடவ சாரின்னு தான் சொல்லி தொலையேன். ஏன் அப்பலாம் பண்றேன்னு?" சொல்லி கேட்கும்போது, "நான் என்ன தப்பு பண்ணேன்? ஒரு நல்லது தானே செஞ்சேன். மக்களுக்கு பணியாற்றுறது தானே போலீஸோட வேலை. நான் உதவி தானே செஞ்சேன். நான் என்ன தப்பு செஞ்சா தானே சாரி கேட்க முடியும்னு" சொல்லுவாரு. இவன் அடங்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, இப்ப எல்லாரையும் கூப்பிடுவாரு. கூப்பிட்டு நம்ம பிசி ஒருத்தர் வந்து இந்த மாரி ஒரு ஒரு உயிர வந்து காப்பாத்தியிருக்காரு. எல்லாரும் அவருக்கு பாராட்டுங்க, கை தட்டுங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் கை தட்டுவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக என்னோட பர்மிஷன் இல்லாம அவர் இந்த வேலை பார்த்ததுக்காக, அதாவது என்கிட்ட அனுமதி வாங்காம இந்த வேலை அவர் பார்த்ததுனால, இப்ப நம்மளோட டாய்லெட்லாம் நாளையிலேருந்து அவரு தான் கிளீன் பண்ண போறாரு. அப்படின்னோனே எல்லாருக்கும் ஒரு மாரி ஆயிடும். இதுக்கும் எல்லாரும் கை தட்டுங்க அப்படின்னோன பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோக்கு ஒரு மாரி ரொம்ப சங்கடமா போயிடும். இந்த மாரிலாம் நம்மள சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவ பொறுத்தவரைக்கும் சாரியும் கேட்க மாட்டேன்னு பிடிவாதமா இருப்பாரு. அதே சமயத்துல அவர் குடுக்குற பனிஷ்மென்ட் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருப்பாரு. இவர் வேற அவர் சரியா செய்றாரான்னு பார்த்துட்டு, நல்லா இது பண்ண அங்க கரையா இருக்கு பாரு, அத சுத்தம் பண்ணு, இத சுத்தம் பண்ணுன்னு சொல்லிட்டு டாய்லெட் அவர கழுவ விட்டுட்டு இருப்பாங்க. அப்புறமா அந்த வேலைய முடிச்சுட்டு, ட்ரெய்னிங் வேலையும் முடிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அவருக்கு சாப்பிட போலான்னு சொல்லிட்டு போம்போது பார்த்தீங்கன்னா, சாப்பாடுலாம் இல்ல. நீ வருவேன்னு தெரியாது. சாப்பிட்டுருப்பேன்னு நெனச்சு எல்லாத்தையும் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பனிஷ்மென்ட் அவருக்கு என்ன இருக்கும்னா, டவர் டியூட்டி பார்க்குறதும் குடுத்துருப்பாங்க. இப்ப நைட்டு ஃபுல்லா வந்து நின்னு நின்னு அவரு டவர் டியூட்டி பார்த்துட்டே இருக்கணும்.
இதுக்கிடையில மேலிடத்துலேருந்து கேட்பாங்க, இப்போ அவரை மக்கள் படன்ற மாதிரி இருக்கே, அவங்களெல்லாம் பிடிக்கிறதுக்காக என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்குன்னு கேட்கும்போது, அதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு தான் இருக்கும். இப்போ டவுட் படுற மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணணும் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசி முடிவெடுத்துட்டு இருப்பாங்க. இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோ இருக்காருல்ல, அவர் எல்லா வேலையும் பனிஷ்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு அவர் இப்போ ஜீப்பில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி இருக்காருல்ல, அவரும் அவங்க ஆளுங்களும் வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோ இப்போ புதுசு தானே, அவங்கள அடையாளம் தெரியாது. அதனால் இவங்களும் வந்து சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, எங்கே போறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. இந்த மாதிரி எங்கள் தங்கச்சிக்கு கல்யாணம், இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு இப்போ வந்துட்டு இருக்கணும்னு, இந்த நேரத்துக்கு போனீங்கன்னா ரொம்ப ரிஸ்க், வாங்க நான் கொண்டு போய் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடுவார். அவங்க வேணான்னும் போது பரவாயில்ல வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். ஊருக்கு புதுசான்னு சொல்லிட்டு அவங்க அங்கே அவங்களவங்களாம் கேட்பாங்க, ஆமான்னு சொல்லிட்டு அவரும் சொல்லுவார். அதோட விஜய் சேதுபதி வந்துட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவர் எதுவும் பதிலுக்கு பேச மாட்டார், அப்படியே அமைதியாகவே இருந்துருவார். இவருக்கும் அவர் தான்றது அடையாளம் தெரியல. இவங்க இறங்குற இடம் வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா எல்லாரும் சரி இப்போ வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ கிளம்பி போயிடுவாங்க. இந்த இதில் இருந்தே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ மேலே வந்து விஜய் சேதுபதிக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கும். ஆனால் பேசவே மாட்டார். அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டே அமைதியாக உட்காந்துருப்பார். அதோட வந்துட்டு இப்போ எங்கே போயிட்டு வந்த லேட்டாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி 4 பேரை வந்து ட்ராப் பண்ணிட்டு வந்துடணும்னு நம்மளுக்கு எதுக்கு அந்த தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா போலீஸ் மக்களும் வந்துட்டு 2 டீமாக இருக்கிறதுனால அவங்கெல்லாம் ஒரு மாதிரியாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ எப்பவும் அவரால் என்ன முடியுதோ அந்த ஹெல்ப்பை பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணார்ல, அவங்க பாட்டியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தார்ல, அந்த வீட்டில் வந்து ஹீரோவை வந்து கூப்பிட்டுருப்பாங்க, அழைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம், நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோவும் அங்கே வந்திருப்பார். என்ன விசேஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் இருக்காங்களா, அவங்களுக்கு தான் இப்போ கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நீங்கள் தான் வரணும், தலைமை தாங்கணுன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்போ நிச்சயம் மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கு ஒன்றே பெரியவங்களாக இருக்கும்போது நான் எதுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அன்றைக்கி நீ இல்லைன்னா எதுவுமே இல்லைப்பா, நீ தான் வந்து மாலைலாம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொன்னோன்னே, ஹீரோ வந்து மாலை எடுத்து கொடுப்பாரு. பொண்ணு மாப்பிள்ள வந்து மாலை மாற்றிக்கிட்டு, அதாவது நிச்சயம் மாதிரி பண்ணி வச்சுப்பாங்க. அதோட ஹீரோயினை வந்து அடுத்தாப்புல அவர் பார்க்குற இடம் வந்து சந்தைக்கு அவர் வரும்போது ஹீரோயினை பார்ப்பாரு. இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, என்ன கல்யாண ஏற்பாடுலாம் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்கும்போது, அது ஒன்று தான் இப்போ குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஏன் உனக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு கேட்கும்போது, என்னத்த சொல்ல, அதெல்லாம் விருப்பம் இல்லை, அன்றைக்கி நீங்கள் அந்த மாதிரி அப்பத்தாவை காப்பாற்றுனீங்கல்ல, அதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு இப்போ நான் கல்யாணத்துக்கு சம்மதிப்பியான்னு கேட்டால் சம்மதிப்பேன்னு சொல்லி இந்த நேரம் பார்த்து கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிருச்சு அப்படின்னோடனே, ஏன் நல்ல மாப்பிள்ளை கட்டிக்க வேண்டியதான்னு கேட்கும்போது, என்னத்த நல்ல மாப்பிள்ளை, அவங்க என் சொந்தக்கார பையன் தான், ஆனால் என்னை வளர்க்குறதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணியிருக்காங்க, அதுக்காக திருப்ப கொடுக்கறதுக்காக என்னை கட்டி கேட்குறாங்க அப்படின்னோடனே இவருக்கு ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிரும். சொந்தக்காரங்கன்றவங்கலாம் இப்படி திரும்ப பலனை எதிர்பார்க்குறாங்க, யாரோ நீங்கள் வந்து எந்த உதவியும் எதிர்பார்க்காம எங்கள் அப்பத்தை வந்து காப்பாற்றிருக்கீங்க, யாரை சொந்தக்காரன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதோட இவங்க கிட்ட ஒரு பேசுவாங்க, நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால உங்களுக்கு நிறைய பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்களாமே, தண்டனை கொடுத்தா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் மறப்பார். உங்கள் குணம் இப்படி இருக்குது, இவங்க குணம் எப்படி இருக்குது, சொந்தக்காரங்க பேரில் இருக்கவங்க எதுக்கும் உதவும் மாட்டுறாங்க, சொல்லியும் காட்டுறாங்க, ஆனால் முன்ன பின்ன தெரியாதவங்க நீங்கள், எங்களால் உங்களுக்கு ஏகப்பட்ட கஷ்டம் ஏற்பட்டு அதை ஆமான்னு கூட ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு புலம்பிட்டு அப்படியே போயிடுவாங்க. யாரை தான் நம்புறதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதோட திரும்பவும் பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டவர் டியூட்டி கொடுத்துருப்பாங்களே, அது தொடர்ந்து நைட்டு பகல்னே அவள் வேலை பார்க்குறாரு, நைட்டும் வந்து தொடர்ந்து 3 நாள் டவர் டியூட்டி பார்த்துட்டாரு. இன்றைக்கி 4வது நாளும் அவர் பேரே போட்டிருப்பாங்க. உடனே இவரை பார்க்க வருவார். ஐயா தெரியாமல் என் பேரை திரும்பவும் எழுதிட்டீங்க, நான் 3 நாளாக பார்த்துட்டேன், இன்றைக்கும் நான் தான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் தெரிஞ்சே தான் உன் பேரை கொடுத்தேன்னு சொல்லுவார். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாயா என்ன பண்ண சொல்கிற, நீ அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டால் முடிஞ்சு போயிடும், மன்னிப்பு கேட்க மாட்டேற, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அவரை பார்த்து ஒரு மன்னிப்பு மட்டும் கேட்டுரு அப்படின்னு திரும்பவும் ஹீரோ அதை ஆரம்பிப்பார். நான் ஒன்றும் தப்பு செய்யலையே அப்படின்னு சொல்லும்போது, டக்குன்னு இவர் என்ன சொல்வார்னா, நீலாம் போலீஸ் வேலைக்கே லாய்க்கே கிடையாது, இன்னும் நீ இன்றைக்கி மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு 10 நாள் ஆனாலும் நீ தான் அந்த வேலையை டவர் டியூட்டியை பார்க்குற மாதிரி இருக்கும், போ உனக்கு சொன்னாலாம் புரியாது, பொழைச்சிக்கிற ஆளாகவும் நீ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஹீரோ பரவாயில்ல, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனால் செய்யாத தப்புக்கு வந்து மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்ற பிடிவாதத்திலேயே இருப்பார். அதோட பார்த்தீங்கன்னா, ராவும் பகலும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பார். இங்கே பார்த்துட்டிங்கன்னா, அவர் டவர் டியூட்டி பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒருத்தர் வந்து உன்னை ஐயா கூப்பிட்றாருன்னு அவர் வேணும்னே வம்பு வளர்ப்பார். உடனே அவருக்கு தூக்கமும் சரியில்லை, சாப்பாடும் சரியாக இல்லை தான். இப்போ அவர் நடந்து போகலான்னொன்னே அவர் என்ன வந்து சொன்னார்ல, அவர் என்ன சொல்வார், நடந்து போகாத, நடந்து போனால் லேட்டாக வந்துட்டேன்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுப்பான் அந்த ஆள். வேகமாக ஓடி போகணுன்னா மூச்சரைக்க ஹீரோ வேகமாக ஓடி வருவார். அங்கே வந்த உடனேயும் என்னையா பனிஷ்மெண்ட்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக ஹாயாக அவர் கேட்கும்போது, நான் ஒன்றும் தப்பு பண்ணலையா ஐயா, நான் நல்லது தானே செஞ்சேன் அப்படின்னு உடனே இவெல்லாம் திருந்தவே மாட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே முறைச்சிட்டு அங்கேருந்து இப்போ இவரும் போயிடுவார். அதோட ஹீரோ வந்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, சாப்பாடும் அவனுக்கு கொடுக்காதீங்கன்ற மாதிரி சொல்லி வச்சுருவார். அதோட அவருக்கு சாப்பாடும் இருக்காது, சரியாக தூக்கம் இருக்காது, வேலை அதிகமாக இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டே அந்த வேலையை பார்த்துட்டே இருப்பார். அவங்க அம்மாவுக்கு லெட்டர் எழுதிக்கிட்டே இருப்பார். இவருக்கு கோவம் அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ மற்ற ட்ரைனிங் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோவை பற்றி புதுசாக வந்தவன் வந்துட்டு அவனை வந்து புத்திசாலின்னு சொல்கிறதா, இல்லை அவன் ஏமாலின்னு சொல்கிறதா, இல்லை ஏமாலி மாதிரி நடிக்கிறானான்னு தெரில, இந்த மாதிரி பாடாப்படுத்தி எடுக்கிறான், ஏன் ஒரு மன்னிப்பு கூட அந்த ஆள்கிட்ட கேட்காம அவனை போட்டு டார்ச்சர், இவன் பண்ணுறதா அவன் பண்ணுறதான்னு தெரியலன்ற மாதிரி எல்லாம் கிண்டல் படிப்பாங்க. அப்போ இன்னொருத்தர் என்ன சொல்வார்னா, நம்மலாம் இத்தனை வருஷம் இருக்கும், நம்மளால் அந்த ஆளை ஏதாவது பண்ண முடியுதா, இவன் வச்சு செய்கிறான் பாரு, அவன்லாம் பெரிய ஆள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இவங்களாம் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த சௌச்சௌ ஆள் இருக்கார்ல இன்சார்ஜ், அவர் வந்துடுவார். வந்துட்டு பேசாமல் சாப்பிட்டு எழுந்துச்சு போங்கடா
அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்வார்னா, கூட நாளையிலேருந்து ரூ. 25 நீங்கள் எக்ஸ்ட்ரா தரணும். அதாவது இப்போலாம் ரூ. 50 கொடுக்குறாங்கல்ல, ரூ. 75 கொடுக்குறோன்னு போடுற சவுச்சவு சாப்பாட்டுக்கு இன்னும் வேற பணம் கேட்குறாய்ங்க. சவுச்சவுக்கு கோவம் வேற வருது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு வந்துருவாங்க இப்போ எல்லாருமே. அதோடு இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வச்சு மெமோ கொடுப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஒருத்தவங்கள கூப்பிட்டு போனார்ல ஒரு பாட்டியை, அதை வந்து அவங்க கிட்டலாம் பணத்தை வாங்கிட்டு இவர் வந்து அவங்களுக்காக வேலை பார்த்து கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி இவரே இவர் மேலே கேஸ் போட்டு அந்த மாதிரி பண்ணுவார். உடனே இவருக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தாலும் இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ வேற ஒரு ஆஃபீஸர்கிட்ட வந்து என்ன சொல்வாருன்னா, இந்த மாதிரி என் மேலே மெமோ கொடுத்துருக்காங்க அப்படின்னோடனே, இப்போ என்னையா நீ இது ஈஸியாக அந்த பிரச்சனையை நானே முடிச்சு வைக்கிறேன், நீ மன்னிப்பு கேட்ட அப்படின்ற மாதிரி எழுதுவேன்னா, இல்லையா அதெல்லாம் வேணாம், நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி அன்றைக்கி ஒரு பிரச்சனை அப்படின்னு விவரமாக சொல்வார். நீ சொல்கிற கதையெல்லாம் இப்போ எழுதவான்னு கேட்பார். இல்லை இல்லையா நான் அப்படி சொல்லலை, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, எப்படி சொன்னால் அவர் சமாதானம் ஆவார் அந்த மாதிரி சொல்லிடுங்கன்றவனே, இது ரொம்ப சின்ன விஷயம், இது ஏன் நீ இவ்வளோ இழுக்கிற, நீ மன்னிப்பு கேட்டேன்ற மாதிரி நான் லெட்டர் எழுதி தரேன், அதை போய் அந்த ஆள்கிட்ட போய் கொடுத்துட்டு அந்த பிரச்சனை இப்போயோட முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். இவருக்கு ஹீரோக்கான விருப்பமே இருக்காது. சரின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வாங்கிட்டு வருவார். அவர்கிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, போகிற வழியிலேயே அவருக்கு என்ன தோணும்னா, செய்யாத தப்புக்கு இப்படிலாம் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அவசியமே இல்லைன்னு அந்த லெட்டரையும் கிழிச்சு போட்டுருவார். சொல்ல வேண்டியதில் திரும்பவும் பனிஷ்மெண்ட் ஆரம்பிச்சிடும். அந்த பனிஷ்மெண்ட்டை அவர் செஞ்சுட்டு இருப்பார். இப்போ இவருக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சலிப்பு தட்டிடும். என்னையா இவன் இப்படி இருக்கிறான், ஒரு மன்னிப்பு கூட கேட்க மாட்டேங்கிறான், என்ன சொன்னாலும் எவ்வளோ திட்டினாலும் வாங்கிக்கிறான், எவ்வளோ அடித்தாலும் வாங்கிக்கிறான், பனிஷ்மெண்ட் கொடுத்தா அந்த பனிஷ்மெண்ட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், இப்படி இருக்கானே, எவனை மாதிரி எவனையுமே நான் பார்த்ததில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவருக்கு தூக்கமே வராது. உடனே அவர் என்ன சொல்வாருன்னு, ஏன் அவனை போய் ஒரு பெரிய ஆளாக நினைக்கிறீங்கன்னு, நான் இங்கே உயர் அதிகாரி, அவன் ஒரு கடைசி இடத்துல உள்ள ஒரு சாதாரண பிசி, அவன் என்னை போட்டு படுத்துறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு சொல்லிட்டு இருப்பாரு. அவனெல்லாம் நான் சொல்லி வைக்கிறாயா, இன்னும் 2-3 நாளில் அவனா வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பான் பாருங்களேன், நான் சொல்கிறேன்ற மாதிரி அவர் சொல்லிடுவார். அதோட இன்னொருத்தர் இப்போ ஏறி வந்துட்டு இப்போ ஹீரோ வந்து இப்போ இறங்கி வர மாதிரி இருக்கும். வந்துட்டு இங்கே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, சாப்பாடு சுத்தமாக காலி பண்ணிட்டு சட்டியெல்லாம் கவுத்தி வச்சுருப்பாங்க. எனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கலான்னு கேட்கும்போது, அப்படி எடுத்து வைக்கலாம் இல்லைப்பா, நீ சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு நினச்சேன்னா உடனே ஹீரோவுக்கு பசி தாங்காது. உடனே தண்ணி குடிச்சிட்டு அவங்க பனிஷ்மெண்ட் தான் பண்ணுறாங்கிறது நல்லா தெரிஞ்சிடும். அதோட திரும்பவும் போய் அங்கே போய் நிற்பார். இப்போ திரும்பவும் வந்து படுக்கணும். தூங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours தான் ரெஸ்ட்டு. அதனால் இப்போ ஹீரோ இடம் மாற்றி விட்டு இப்போ இவர் வருவார். அவருக்கு ஹீரோவுக்கு அவ்வளோ டயர்டாக இருக்கும். ட்ரெஸ் எல்லாம் கூட இது பண்ண மாட்டார். அப்படியே வந்துட்டு தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவார். அப்படியே ரொம்ப அசந்து தூங்கும்போது பார்த்தீங்கன்னா, திரும்ப அந்த ஆள் படுத்ததும் தெரியாது, அதுக்குள்ளே அந்த ஆள் வந்துடுவார். வந்துட்டு என்ன 2 மணி நேரம் ஆயிடுச்சுல்ல, அதுக்குள்ளே நீ பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்க, வந்து பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அவர் எழுப்பி விட்டோன்னே ஹீரோக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு திரும்பவும் அந்த டவர் ரொட்டியை நின்று பார்த்துக்கிட்டு இருப்பார். 2 மணி நேரம் தான் அவர் தூங்கியிருக்காரு, சாப்பிடக்கூட இல்லை. இதே மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, வண்டி ஓட்ட அவருக்கு தூக்கமாக வந்து ஒரு பக்கமாக இடிக்க போயிடுவார். அதோட அங்கே இருக்கிற தண்ணிலாம் இருக்கும்ல, அங்கே போயிட்டு முகம் கை கால்லாம் கழுவிட்டு கொஞ்சம் நார்மலாக ஆக மாதிரி அந்த மாதிரி இருப்பார். அப்போ தான் ஹீரோயின் அந்த பக்கம் கிராஸ் ஆவாங்க. என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஹீரோ சொல்வார். யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, சரியாக சாப்பிட்றது இல்லை போல இருக்குது, முகத்தெல்லாம் வாட்டமாக தெரியுது அப்படி இப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இதை இறக்கி வைங்க அப்படின்னு சொன்னோன்னா அவரும் இறக்கி வைப்பார். அதோட சாப்பாடு செஞ்சுருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னோன்னு, இல்லை வேணாம் நான் அங்கேயே கேம்பில் சாப்பிட்டுப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே, டெய்லி சவு தானே போடுறாங்க அப்படின்னுவாங்க. உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லும்போது, எங்கள் அக்காவோட வீட்டுக்கார் வந்து அங்கே தான் வேலை பார்க்குறாரு, எங்கள் அக்கா அதை பற்றிலாம் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். அந்த ஹீரோயின் சொல்லுவாங்க, இந்த சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பாருங்கன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஃபஸ்ட்டு வேணான்னுவார். அவருக்கு இருக்கிற பசியிலையும் அவங்க கொடுக்குற பிரியத்துலையும் வாங்கிக்குவார். அதோட சாப்பாடு அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்காதீங்க, சாப்பிடுங்க, நல்லா இருந்தால் சொல்லுங்கள், டெய்லி நானே உங்களுக்கு ஆக்கி போடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு போவாங்க. இவருக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், உட்காந்து சாப்பிடுவார். ரொம்ப அதாவது பசியிலையும் ருசிச்சும் அவர் சாப்பிட்டுட்டே இருப்பார். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மறுநாள் வந்து சந்தைக்கு வந்திருப்பாங்க. எதுக்காகனா சௌ வாங்க தான். அந்த இன்சார்ஜ் வந்த உடனே சௌ ரேட் என்னன்னு போய் கேளுப்போ அப்படின்னு அப்படியே குத்தலாமான்னு இருக்கும். மற்றவங்களும் வந்திருப்பாங்க. அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பீட்ரூட்டு, அந்த உருளைக்கிழங்கு அதெல்லாம் போடுங்களேன், அதெல்லாம் வாங்குங்களேன், எப்போ பார்த்தாலும் சௌ தான் வாங்குவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் விலை கூட, அதெல்லாம் சரி வராதுன்னு வாங்க. அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. உங்கள் ஆளுங்க சௌ வாங்குறதுனால சௌ தான் நல்லா வியாபாரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு வளையல் வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க. சாப்பாடு நல்லா இருந்துச்சான்னு கேட்கும்போது, நல்லா இருந்துச்சுன்னு ஹீரோ சொல்லுவார். ஏன் கேட்டால் தான் சொல்வீங்களா, நீங்களா சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை அந்த தூக்கு சட்டியை கொடுக்கும்போது சொல்லலான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி சரி அப்படின்னு அந்த வளையல் கேட்கும்போது அது 3 ரூபா அந்த மாதிரிலாம் சொல்லும் போது, வேணா நான் வேறு கடையை பார்க்குறேன்னு ஹீரோயின் நினச்சி போயிடுவாங்க. வேறு கடையே இல்லாமல் இது ஒரு கடை தான் சொல்லிட்டு இவர் சொல்லுவார். அந்த வளையல் எவ்வளோ அந்த பொண்ணு கேட்டதுன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வாங்கி வச்சுப்பார். இப்போ எல்லாரோடையும் சேர்ந்து நடந்து வரும்போது, இந்தம்மா பாப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டே வருவார். உன்னை இவர் கூப்பிட்றாருன்றோன்னு போலீஸ்காரங்களோட நம்மளுக்கு என்ன பேச்சுன்ற மாதிரி அங்கே எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுவாங்க. அப்புறம் தனியாக இவர் வந்து பார்ப்பாங்க, ஏதாவது இருக்கா அவங்களுக்கு, எல்லாரும் முன்னாடியும் சேர்ந்து கூப்பிடுறீங்களே, உங்கள்கிட்டலாம் பேசினா எங்களை என்ன நினைப்பாங்க அப்படின்னு. இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுவார்.
அதாவது வந்துட்டு இந்த தூக்கு சட்டியை குடுக்கலான்னு தான் வந்தேன். சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. சரி, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்குவாங்க. வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் செஞ்ச சாப்பாடு நல்லா தான் இருக்கும்னு எனக்கு தெரியுன்ற உடனே, அதெல்லாம் ஒண்ணும் புதுசு இல்லன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா அது தூக்கு சட்டிக்குள்ள ஒண்ணு வச்சிருக்கேன். அது புதுசு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. சரி, சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வருவாங்க. அத ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, அவங்க கடையில ஆசைப்பட்டாங்கல்ல, அந்த விலையில ஹீரோ வாங்கி வச்சிருப்பாரு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படியே வந்து அந்த வலி நெடுக காட்டு வலி இருக்குல்ல, அந்த பாட்டு இப்ப வர ஆரம்பிச்சுரும். இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஹீரோக்கு வந்து இப்போ சேலரி வருது. அத வந்து மணி ஆர்டர் அப்படி தானே அனுப்புவாங்க. அனுப்பும்போது மத்தவங்கலாம் சொல்லுவாங்க, "மொத மாச சம்பளத்த முழுசா ஊருக்கு அனுப்பிறாத. எங்களுக்கெல்லாம் பார்ட்டி வைக்கணும். அதுதான் இங்க வழக்கம்." அப்படின்னு சொல்லும்போது, "என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு. அதெல்லாம் வச்சு பார்ட்டி வைக்கிறேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிருவாரு. அதோட இவங்க 2 பேரும் ப்ரே பண்ணும்போது அந்த கோவில்ல வந்து நின்னுட்டு பேசுவாங்க. அப்ப ஹீரோ வந்து கேட்பாரு, "நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "என்கிட்ட கேட்குறீங்க? உங்க வீட்டு பெரியவங்கள கூட்டு வந்து வீட்ல பேசுங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப "நீ சம்மதம்னு சொன்னா நான் போய் வீட்ல அம்மாட்ட சொல்லுவேன். அம்மா வர ரெடியா இருப்பாங்க." அப்படின்னு சொல்லவும், ஹீரோயினும் சிரிச்சுட்டே வந்து அவங்க அவங்க பாட்டிட்ட சொல்லும்போது, "போலீஸ்காரன் சகவாசம் நம்மளுக்கு எதுக்கு? இப்ப நம்ம அங்க உங்கள்ட்ட இப்ப இதா இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சாலே நாள பின்ன நம்மளுக்கு தானே பிரச்சனை வரும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயினோட சித்தப்பா இருக்கார்ல, அவரும் வந்து மக்கட்படையில ஒருத்தரா இருப்பாரு. இப்ப நம்மளுக்கு தொந்தரவா இருக்கக்கூடாதுன்னு தான் அவங்க நம்ம வீட்டு பக்கமே வர்றதில்ல. இப்ப போலீஸ்காரவங்க வந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா, நம்ம குடும்பத்துல ஒரு ஆள் வந்து அதுல இருக்காங்கன்னு தெரிஞ்சோனே, அது நாள பின்ன சரி வருமா? அதனால பிரச்சனை தான் வரும். இதெல்லாம் வேணாம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியும் சொன்ன உடனே, ஹீரோயினுக்கு என்ன செய்றதுன்னே தெரியாது. சரின்னு அப்போதைக்கு அமைதியா இருந்துருவாங்க. இந்த இப்ப மக்கள் படை அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்கல்ல, அங்க உள்ளவங்க ஒரு 4, 5 பேர் வந்து இப்ப இந்த காட்டு பக்கமா வந்துட்டு இருக்காங்க அப்படின்னோனே, அவங்களலாம் போய் புடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப சேத்தன் இருக்கார்ல, அவர் கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ தான் வந்து வண்டி ஓட்டலாம் அப்படின்னு ஜீப் ஓட்டலாம்ன்னு சொல்லிட்டு வருவாரு. அவர் அந்த டிரைவர் சீட்ல உட்கார்ந்திருக்கிறத பார்த்தோனே அவருக்கு கோவம் வந்து வண்டியில ஏறாம அந்த பக்கம் போயிடுவாரு. உடனே இன்னொருத்தர் வந்து, "நீ இறங்கு நான் போய் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வண்டி ஓட்டிக்கிட்டு போவாரு. இவங்க போம்போதே பார்த்தீங்கன்னா, அந்த ஆளுங்கலாம் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு அகென்ஸ்ட்டா இருக்கவங்க, அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மரத்த வெட்டி போட்டு, அது நடுவுல பாதை அமைச்சு, அவங்க வந்து ஒரு ஏதாவது வேணும்னே இது பண்ண மாட்டாங்க. ஒரு பிரச்சனை பண்ற மாரி சின்னதா ஒரு இது மாரி பண்ணுவாங்க. சும்மா சும்மா அவங்கலாம் இருக்கிற ஆளுங்கள வந்து இவங்க புடிச்சு வச்சு மிரட்டுறது, அவங்கள கொடுமைப்படுத்துறதெல்லாம் இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால வந்துட்டு அவங்கள இந்த மாரி எல்லாரையும் தடுப்பு நிப்பாட்டி வச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்கள மிரட்டிட்டு இருக்கும்போதே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கலாம் கிராஸ் பண்ணி போயிருவாங்க. ஆனாலும் இந்த போலீஸ்காரங்க பின்னாடியே அவங்க பின்னாடியே போவாங்க. அவங்கள இப்ப பிரச்சனையா பெருசா ஆயிடும். அப்படியே அவங்கள தொரத்திட்டு போற மாரி ஆயிடும். பார்த்தீங்கன்னா, இப்ப சேத்தன் வந்து என்ன சொல்லிடுவாருன்னா, அந்த ஹையர் ஆஃபீசர் என்ன சொல்லி எல்லாரையும் போய் புடிங்க அப்படின்னு சொல்லவும், எல்லாரும் பிடிக்க போயிருவாங்க. அப்ப அவர்கிட்ட வந்து ஒரு ட்ரெய்னிங் போலீஸ் மட்டும் பக்கத்திலேயே நின்னுட்டு இருப்பாரு. இந்த சீன் வந்து ஒரு முக்கியமான சீன் இது. இதுக்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் பார்ட்ல இருக்கும். அதாவது இப்ப சேத்தன் பக்கத்துல ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஒருத்தவங்க சுட்டுருப்பாங்க. அவர் வந்து கீழ கிடப்பாரு. அவர் வந்து அப்படியே உயிருக்கு போராடிட்டு இருப்பாரு. அப்ப சேத்தன் வந்து பக்கத்துல தான் நின்னுட்டு இருப்பாரு. இவர் வந்து இன்னொருத்தர் வந்து பார்க்கும்போது, அவன் சுட்டுட்டு அங்க போறான். அவன போய் புடிங்க, புடிங்கன்னு சொல்லிட்டே இருப்பாரு. அப்ப வந்துட்டு இந்த போலீஸ்கார் வந்து இப்படி கிடக்குறான் சார். அவனுக்கு இன்னும் கொஞ்சம் உயிர் இருக்கு. அவன எப்படியோ காப்பாத்தலான்னோனே, அத அப்படியே அவர் வந்து எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியாவே நின்னுட்டு இருப்பாரு. எந்த பதட்டமும் இல்லாம அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் நின்னுட்டு இருப்பாரு. இதுக்கான பதில் வந்து அந்த செகண்ட் பார்ட்ல இருக்கு. அத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, எல்லாரும் மத்தவங்கலாம் போவாங்க. இப்ப வந்து பிரச்சனை என்னவா இவர் சொல்லிருவாருன்னா, இந்த மாரி நம்மளோட ஆளுங்களே அவங்கலாம் வந்து இது பண்ணிட்டாங்க. அவங்களலாம் சும்மாவே விடக்கூடாது. அவங்கலாம் இந்த மாரி நல்லா பார்க்குற உடனே இது பண்ணுங்க, அது பண்ணுங்க அப்படின்ற மாரி பிரச்சனைய பெருசாக்கிருவாரு. இவங்க எல்லாருமே அந்த காட்டுப்பகுதியில தான் சுத்திட்டே இருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, யாராவது சின்ன நடமாட்டம் தெரிஞ்சா கூட அவங்களலாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீமா பிரிஞ்சு இது பண்ணுவாங்க. அதாவது செக் போஸ்ட்ல உள்ள டீம் ஒண்ணு, இந்த ட்ரெய்னிங்ல டீம்லாம் பிரிஞ்சிருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மாவும் பொண்ணும் வந்துட்டு மறைஞ்சு நின்னுட்டு இருப்பாங்க. இவங்கலாம் போலீஸ்காரங்கள பார்த்தாலே அவங்கலாம் பயப்படுவாங்கல்ல. மறைஞ்சு நிக்கும்போது திடீர்னு அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு அசைஞ்சிரும். உடனே அசைவு சத்தம் கேட்குது. இங்க யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படும். அந்த புள்ள ஓட பார்க்கும். ஓட பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா, அப்படியே ஷூட் பண்ணிருவாங்க. அப்படியே வந்து அப்படியே பறந்து வந்து அந்த புள்ள விழுந்தோனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். உடனே எல்லாரும் பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு அந்த புள்ளைய காப்பாத்த போவார். அதுக்குள்ள அது இறந்தே போயிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வருவாங்க. அவங்களையும் இந்த மாரி ஆக்கிருவாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே சண்டை நடக்கும். நம்ம ஆளுங்களையே இது மாரி பண்ணிட்டு இவனுங்கலாம் இந்த மாரி திரியிறாங்களா? இதுக்கு எதுக்காக இந்த லேடீஸ் இப்படி பண்றீங்கன்னு கேட்கும்போது, இவங்களும் அவங்களோட ஆளுங்களா தான் இருப்பாங்க. இவங்கலாம் உதவி செய்யாமயா அவங்கலாம் ஊருக்குள்ள வராங்க. எல்லாருக்கும் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டே இருப்பாரு. ஹீரோவுக்கு ரொம்ப வருத்தமா போயிரும். இந்த மாதிரி பண்றாரே, இந்த மாரி ஆஃபீசர் வந்து இந்த மாரிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதோட பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்ப அந்த ஆஃபீசர் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் ஒரு புகாரா சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குது. இவர் வந்து பண்றாருன்னா, ஏன் அவர் அப்படிலாம் பண்றாரு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலயும் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் வர மாரி இருக்கும். அவர் மேல கம்ப்ளைண்ட் வந்தாலும் வெளிய வந்து சொல்லாதீங்க அப்படின்ற மாரி இவர் சொல்வாரு. இவர் என்ன சொல்வாருன்னா, நம்மளே வந்துட்டு அவங்கள வந்து வளர்த்து விட்டுறக்கூடாது. அதாவது மக்களுக்கு சார்பா பேசுற மாரி ஒரு ஆள் இருக்கணும். அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஏன்னா, இப்ப நம்ம ஒரு தடவையா பேசி முடிவெடுத்தோம் அப்படின்னா, இப்ப நெறைய பேர் வந்து அந்த மக்கள் இதுல போய் சேர்ந்துருவாங்க. அதுக்கு நம்ம வாய்ப்பு குடுக்கக்கூடாது. நம்மளே வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் இருக்க மாரி ஒரு ஆள ஏற்படுத்தணும்.
உபயோகப்படுத்தணும், அவரை வச்சு இது பண்ணணும். சுனில் மேனன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கௌதம் மேனன் இருக்காருல்ல, அந்த ஆஃபீஸர் இது பண்ணுங்க, அவர் ப்ரெஸ் எல்லாம் சரியா இது பண்ணுவாரு, சமாளிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறது அவங்களோட பிரச்சனை. ஃபேக்ட்ரியை வந்து கண்டிப்பா ஆரம்பிச்சா தான் நம்மளுக்கு வந்து ஃபண்ட் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இப்ப வந்து அவரோட ஃபோட்டோ வந்து யார்ட்டயாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிப்பாங்க. அதாவது விஜய் சேதுபதி இருக்கார்ல, அவரோட ஃபோட்டோ யார்ட்டயாவது இருக்கா அப்படின்றதும் தேடி பாருங்க. அதெல்லாம் மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ற மாதிரியே பண்ணுங்க. அதாவது ரோடு போடுறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, அந்த மைண்ட்லயே வந்து இருந்து அவங்களுக்கு நல்லது செய்ற மாரி போய், அவங்க யாரும் ஹெல்ப் பண்றாங்களா அப்படி இப்படின்னு கேட்டு தான் அவர வந்து நம்ம புடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப ஆல்ரெடி சேத்தன் இருக்காருல்ல, அவருக்கு உயர் அதிகாரியா இருக்கிற மாரி தான் இப்ப இவரு வருவாரு. அதாவது கொஞ்சம் அந்த மாதிரி இப்ப இருக்கிற எல்லாரையும் புடிச்சு புடிச்சு கண்ல படுறவங்க, சந்தேகப்படுறவங்க எல்லாரையும் புடிச்சு புடிச்சு பயங்கரமா குடும்பப்படுத்தி விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப இவர் வந்துட்டு திடீர்னு உள்ள வந்தவர் பார்த்தீங்கன்னா, அவங்கள பார்த்து கொஞ்சம் இறக்கப்படுற மாரி நம்மளுக்கும் தெரியும். அவங்களுக்குலாம் அவங்க ட்ரெஸ்ஸ குடுங்க, அவங்கள்ட்ட இப்படி நடந்துக்காதீங்க அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டே வருவாரு. இவங்கலாம் இப்படி கேட்டா தான் சார் உண்மைய சொல்லுவாங்க. இல்லாட்டி சுத்தமா அவங்கலாம் சொல்ல மாட்டாங்க. 10 நாள் ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, ஏன் இந்த மாரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவர் விசாரணை பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோ வந்துட்டு எல்லாருக்கும் டீ குடுத்துட்டு, அவருக்கு அந்த டீ சப்ளை பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலைய பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப அவங்க வந்துட்டு அவங்க ஊர்ல வந்துட்டு ஒரு திருவிழா வருது அப்படின்னோனே, அதுல போய் நம்ம கலந்துக்கணும். அவங்களுக்கு சப்போர்ட்டா தான் நம்ம இருக்கோன்றத அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும்னு சொல்லுவாரு. இப்ப பெரிய இந்த ஸ்க்ரீன்ல வந்து போட்டு காட்டுவாரு. நம்மளோட ஆட்சியில பார்த்தீங்களா, மக்களுக்கு எவ்வளோ உதவி செய்றாங்க, ரோடு போடுறாங்க. இங்க வந்து சரியான ரோடு இல்ல. உங்க பாட்டிம்மா கூட அன்னைக்கு ஒருத்தவங்க இறந்து பார்த்துட்டாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தா அவங்களுக்கு அப்படி ஆயிருக்காது. ஒரு ஸ்கூல் இருந்தா பிள்ளைங்க படிப்பாங்க. ரோடு நல்லா இருந்தா உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு வேணும் தானே? ஆனா இது எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கு. நீங்க அவங்களுக்கு அந்த படைக்கு வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க. நாங்க எங்களோட இது பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பாங்க. இந்த மீட்டிங்ல வந்துட்டு ஹீரோயின் வந்து ஹீரோவ பார்த்துட்டே இருப்பாங்க. அவர்ட்ட பேசலாம்னு நினைப்பாங்க. அதுக்குள்ள மீட்டிங் முடிஞ்சு அவர் கிளம்பி போயிடுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோ தான் வந்து கேட்பாரு, "என்ன பேசவே இல்லன்னு?" சொல்லி கேட்கும்போது, "நான் டெய்லியும் அங்க தான் நின்னுகிட்டு இருக்கேன்னோனே, நேத்து மீட்டிங் முடிஞ்சோனே பேசலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள கிளம்பிட்டீங்கன்னு" ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது யாருன்னு தெரியுமா? ஒரு பாட்டிக்கு அவர் ஹெல்ப் பண்றதுக்காக ஹீரோ வந்துட்டு ஜாமான்லாம் தூக்கிட்டு வருவாரு. யாரோ தெரியலம்மா தான் தூக்கிட்டு வராருன்றவொன்னே, "உனக்கு வந்து நான் தூக்கிட்டு வந்தா நீ இதெல்லாம் பேசுவேன்னு?" கேட்பாரு. அவர் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, "உன்ன பார்த்தா போலீஸ்கார மாரியே தெரியலையேன்னுட்டு" இருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ட்ராப் பண்ணார்ல, விஜய் சேதுபதி அவங்க ஆளுங்க. அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு, "தங்கச்சி கல்யாணம் முடிவு பண்ணிட்டீங்களா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். "நீங்கலாம் இங்க தான் இருக்கீங்களா அண்ணா?" அப்படின்னு. "எங்களுக்கெல்லாம் தங்கச்சியே கிடையாது. நீங்க யாரோ நினைச்சு என்கிட்ட பேசுறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. "உங்கள மாரி தானே இருந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு மேல பார்ப்பாரு. மாடியில விஜய் சேதுபதி இருப்பாரு. "அண்ணா நல்லா இருக்கீங்களா? என்ன ஞாபகம் இருக்கான்னு?" கேட்கும்போது பதில் சொல்லாமயே அவர் பாட்டுக்கு உள்ள போயிருவாரு. "இவங்கள மாரி தானே அன்னைக்கு இருந்துச்சு. என்ன புதுசா பேசுறாங்களே, சரி" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்ண வந்தவரு, இவங்கள பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுவாரு இப்ப. இப்ப இவருக்கு வந்து கோவம் வந்துரும். இப்ப அவர பத்தி அதாவது இப்ப பெருமாள் அவரோட பேர் இந்த விஜய் சேதுபதியோட பேர் வந்து பெருமாளா இருக்கும். அவர் ஒரு ஃபோட்டோ கூட இல்லாம ஒண்ணும் செய்ய முடியாது. அவர கொஞ்சமாவது பார்த்துருப்பாங்கல்ல, அவங்க வந்து சொல்லணும். அது யார் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, சந்தேகப்படுற மாரி யாரா இருந்தாலும் புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்லிருவாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, அவர் இந்த மாரி ஆள புடிச்சு புடிச்சு விசாரிப்பாங்க. விசாரிக்கும்போது அவங்கலாம் அப்படியே ரொம்ப கவலைப்படுற மாரியே இருக்கும். பார்க்கவே பாவமா இருக்கும். இப்ப வந்து எப்படிலாம் வந்துட்டு விபத்து ஏற்படுத்தும்போது வலிக்காதா? நெகத்த புடுங்கி அந்த மாரிலாம் கொடுமைலாம் நடந்துட்டு இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாரி அவங்கள டார்ச்சர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்ச அடையாளத்தெல்லாம் சொல்லிடுவாங்க. இப்ப விஜய் சேதுபதி இருக்கார்ல, அவருடைய பிக்சரும் வந்து வரைஞ்சிருவாங்க. இப்பதான் அவங்களுக்கு தெரியும், இப்படிதான் பெருமாள் இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சும் வச்சுருவாங்க. இத வந்து எல்லாருக்கும் அனுப்பணும். இவர தான் மெயினான ஆளு, இவர தான் புடிக்கணும் அப்படின்ற மாரி இப்ப முடிவு பண்ணிருவாங்க. இப்ப இந்த ஃபோட்டோவ பார்த்தோனே பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிரும். இவர தான் அன்னைக்கு நம்ம ட்ராப் பண்ணோம். இவரு இப்ப எங்க இருக்காருன்னு கூட நம்மளுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணுவாருன்னா, இத யார்ட்டயாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பாரு. ஏன்னா இவரு தான்னு தெரியாம தானே அவரு ஹெல்ப் பண்ணிட்டாரு. இப்ப இவரு தான் இவ்வளோ மோசமானவர்ன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட நல்லா பேசுறவரு, இது பக்கத்துல வரார்ல, அவர்கிட்ட போய் சொல்லுவாரு. இந்த மாரி இவரு நான் பார்த்தேன். அவர் இருக்கிற இடம் கூட எனக்கு தெரியும்னோனே, அதெல்லாம் நீ இப்ப போய் யார்ட்ட சொல்லப் போறேன்னு கேட்டோனே, சேத்தன் இருக்கார்ல, அவர்ட்ட போய் சொல்றேன்னோனே, ஏற்கனவே அவர் உன் மேல கோவமா இருக்காரு. அவரு ஃப்ரீயா இருக்க டைம்ல நான் கூப்பிடுறேன். அப்ப வந்து அவர்ட்ட சொல்லு. உன் மேல உள்ள கோவமும் அவருக்கு போகும். இப்ப எதுவும் போய் யார்ட்டயும் உளறி வைக்காத. புரியுதா நான் சொல்றது? அப்படின்னு சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் இப்ப அமைதியா இருப்பாரு. அதோட அவங்கலாம் கெட்டவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த போலீஸ்காரர் என்ன சொல்லுவாருன்னா, அவங்களாம் ரொம்ப மோசமானவங்கய்யா. அவங்களாம் என்னென்ன பண்ணியிருக்காய்ங்க தெரியுமா? அதாவது ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து இந்த மாரி நெறைய பேர் இப்படி பண்ணியிருக்காங்க, அப்படி பண்ணியிருக்காங்கன்னுவாங்க. இதுக்கான பதிலும் செகண்ட் பார்ட்ல இருக்கும். ஏன்னா எதுக்காக வந்து விஜய் சேதுபதி அவங்களோட டீம் வந்து ஸ்டேஷனுக்குள்ள வராங்க. அவங்க இந்த விஷயம் அவங்க பண்ணியிருக்காங்க. இது ஏன் பண்ணாங்கன்றது வந்து ஆன்சர் வந்து செகண்ட் பார்ட்ல இருக்கும். அதோட இவங்க எல்லாரும் வருவாங்க. நெறைய பேர் வந்து இது பண்ணுவாங்க. அங்க போராடிட்டு இருக்கவங்களலாம் வந்து அந்த மக்கள வந்து ரொம்ப இதா இருப்பாங்க. அவங்களலாம் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோக்கு வந்து இவர பத்தி சரியா தெரியாதுல்ல. இந்த அளவுக்கு அவர் மோசமானவரா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவர் அப்படிதான் சொல்லுவாரு. அந்த அளவுக்கு அவங்க மோசமானவங்க. அப்படி இப்படின்னு ஹீரோட்ட சொல்லவும், இந்த மாரி ஆளுங்களெல்லாம் விட்டே வச்சிருக்க கூடாது. நான் எப்படியாவது நீங்க அந்த நேரம் பார்த்து சொல்லுங்க. அந்த ஐயா கிட்ட நான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இப்ப ஹீரோ இந்த மாரி சொல்லிட்டாருல, அவர ஒரு இடத்துக்கு ஒரு டீ கடைக்கு கூட்டிட்டு வருவாரு. டீ கடையில இருக்கிற டீ போட்டுட்டு இருக்க ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி இருக்கார்ல, அவரோட ஆளா இருப்பாங்க. அவர்கிட்ட போய் இந்த போலீஸ்காரர் என்ன சொல்வாருன்னா, இந்த மாரி ஒரு பிசி வந்துட்டு அவர் இருக்கிற இடம், அவர பத்தி நல்லா பார்த்துட்டேன் தெரிஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தர்ட்டயா போய் சொல்லிருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன நான் எவ்வளோ நாளைக்கு சமாளிச்சுட்டு இருப்பேன்
பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது, சீக்கிரமாக அவரை வந்து இடம் மாற்ற சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இவர் வந்து விஜய் சேதுபதிக்கு சப்போர்ட் பண்ணுறவர் தான். சொல்லிட்டு இரு அவனை கூப்பிட்டு வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீயும் வா டீ குடிக்கவான்னு ஹீரோவை கூட்டிகிட்டு வந்து டீ குடிக்கிற கேப்பில் இவருக்கும் அறிமுகப்படுத்தி வச்சிருவாரு. இப்போ இவன் 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 உயிரோட இருந்தால் சரி வராது, இவனை வந்து முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இது பண்ணுவாங்க. இப்போ இங்கே வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ நீங்கள் அவங்களுக்கு ரோடு போட்டு கொடுங்க, அவங்களுக்கு தேவையானதை செய்யுங்க, அப்போ தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், அப்போ நம்மளை நம்புவாங்க, நம்மள்ட்ட நிறைய விஷயங்களை அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுப்பாரு. சரி அந்த மக்களுக்கு வந்து ரோடு போடுவோம் அப்படின்ற மாதிரி இப்போ ரோடு போடுற வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி செய்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லவும் இவங்க உள்ள ஆளுங்களே சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆனால் வந்து அவர் அந்த பெருமாள் இருக்காரு அவருக்கு வந்துட்டு ஹீரோ மேலே தான் நல்ல அபிப்பிராயம் இருக்கிறதுனால அவர் எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஹீரோ தனியாக வண்டி ஓட்டிட்டு வராருல, வர்ற டைம் வந்து அவர் மேலே வந்து பாறையை இது பண்ணி விட்டுருவோம். ஏன்னா வந்துட்டு அவர் இப்போ நம்மளா ஏதாவது செஞ்சால் தானே பிரச்சனையாகும், இயற்கையாக நடந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க ஹீரோவை முடிச்சு கட்டுறதுக்கு. இவர் வந்து என்ன சொல்வாருன்னா, நீ எங்கே போகிறேன்னு கேட்கும்போது நான் இந்த மாதிரி ஒரு வேலையாக இங்கே சாப்பாடு கொடுக்க போகிறேன்னு, அந்த பக்கம் போவாதையா இந்த பக்கம் போ அப்படின்னு வர. ஏன்னா இவர் அவங்கள்ட்ட ஆளுங்கள்ட்ட சொல்லி பிளான்லாம் பண்ணிட்டாங்கல்ல, இப்போ ஹீரோவை அவங்க அரேஞ்ச் பண்ண இடத்து பக்கமாக வந்தால் தான் அவர் வந்து இப்போ இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்துட்டு அந்த மாதிரி அனுப்புவார். சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போவும் இப்போ ஹீரோ கேட்பார், நான் அந்த அவர்கிட்ட சொல்லிடுறேன்னு இந்த விஷயத்தன்னு சொல்லும்போது என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா, நான் சொல்லும் போது சொல்லிக்கலாம், இப்போ போய் இந்த வேலையை முடிச்சுட்டான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு இருப்பாரு. அவங்க மேலே சில பேர் ஆளுங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாறையை இது பண்ணி விட்டுருவாங்க. அப்போ இங்கே ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்லுன்னா, அந்த ஹீரோயின் வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறா, இந்த இடத்துக்கு உங்களை வர சொல்கிறானோன்னு சரி சரின்ட்டு ஹீரோவும் கேட்டுக்கிட்டே போவார். போகும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வச்சிருந்த பாறை வந்து வேற இப்போ இவரெலாம் இருக்காரு, சுனில் மேனர் இருக்காருல, அவங்க வரும்போது பாறை உருண்டுரும். இவங்களுக்குலாம் செம்மக்கும் ஒரு இந்த மாதிரி பாறையை உருட்டி விட்டு போலீஸ்காரங்கிட்டே விளையாடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜீப்பு போக முடியாமல் நின்றுட்டு இருக்கும். இப்போ ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, ஜீப்பை எடுத்துடலாம், என்னால் எனக்கு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார். நீ பேசாமல் போயா பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சேத்தன் வந்து திட்டும் போது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சுனில் மேனன் வந்து என்ன சொல்வாருன்னா, அவரால் முடியும்னு சொல்கிறாருல, கொடுங்க சாவின்னு. அவர் சாவி எடுத்துகிட்டு உள்ளே உட்காரும் போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவருக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இப்படி போ இந்த கீரை போடு அந்த கீரை போடு, நீங்கள் பதட்டப்படாமல் விட்டாலும் நானே வேலையை முடிச்சிடுன்னு சொல்லிட்டு அழகாக அவர் வண்டி எடுத்து கொடுத்துருவாரு. அதனால் அந்த ஆஃபீஸரை இவரை பாராட்டுவார். அதோடு பார்த்தீங்கன்னா வேகமாக இப்போ இவரை பார்க்க வருவார். இவருக்கு வந்து என்னடா இது, இவரை இப்போ முடிச்சுக்கட்ட பிளான் பண்ணி அனுப்புனா முழுசாக வந்து நிற்கிறானே அப்படின்ற மாதிரி இவர் யோசிப்பார். உங்களால் எனக்கு இன்னைக்கு ஒரு நல்லது நடந்துச்சுன்னு வேற வந்தது இல்லாமல் அதை வேற சொல்லுவார். என்ன நல்லதுன்றதை கூட கேட்க மாட்டார், இவராக சொல்ல ஆரம்பிப்பார். இந்த மாதிரி உயர் அதிகாரியோட வண்டி வந்து மாட்டிக்கிச்சு, நான் அதான் அதை எடுத்து கொடுத்தேன், என் பேர் என்னன்னு கூட விசாரிச்சாரு தெரியுமா, என்னை வந்து பாராட்டினாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டே இருப்பார். என்னடா இந்த தடவையும் கோட்டை விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அப்போ இவர் பக்கத்தில் இருக்கிற அந்த ட்ரைனிங் ஆள் வந்து கேட்பாரு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை அன்னைக்கு நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி. இப்போ ஹீரோட்ட என்ன சொல்வாருன்னா, நீ எதுக்கு எல்லாருக்கிட்டையுமே அந்த விஷயத்த சொல்ல போகிற, அது யார்ட்டையும் சொல்லாத, நம்ம டேரெக்டாக போயிட்டு அந்த மேலதிகாரிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேச்சை மாற்றி அங்கேருந்து அனுப்பி விட்டுருவார் அந்த ஆள். ஏன்னா விஜய் சேதுபதியை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார். ஆனால் ஹீரோ வந்து போலீஸ்காரங்களாக இருக்கிறனால மாட்டி விட்டுருவாருன்னு சொல்லிட்டு அவர் பயப்படுறாரு. இப்படியே நாள் போயிட்டே இருக்கும். இன்னும் வந்து அவரை பிடிச்ச படம் இல்லை. அதே சமயத்தில் இப்போ ஹீரோவும் பொறுத்து பார்த்துட்டு இப்போ இன்னொருத்தர் இருந்தார்ல, அன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்டார்ல, அவர்கிட்ட அவரும் இவரும் சேர்த்து துணி துவச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து சொல்லிடுவார், அன்றைக்கி ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்ல வந்தால, அது என்னன்னா, அன்றைக்கி அந்த ஃபோட்டோவில் பார்த்தோம்ல அந்த பெருமாள், அவரை வந்துட்டு நான் பார்த்தேன், நான் ஒரு தடவை அவரை ட்ராப் பண்ணி விட்டுருக்கேன் அப்படி, இந்த விஷயத்தை நான் போய் உயர் அதிகாரிட்ட சொல்ல போகிறேன்னா உடனே இப்போ அவர் என்ன சொல்வார்னா, உண்மையான அதாவது அதோட ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் நல்லது, ஆதாரம் இல்லாமல் நீ ஏதாவது போய் சொன்னேன்னு வச்சுக்கேன், அதுக்கான தண்டனையாக இருந்தால் வேற மாதிரி கொடுப்பான், இப்போ சம வேலையை பார்ப்பா அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுவார். சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவும் அமைதியாக இருந்துருவார். இப்போ இந்த போலீஸ்கார் இருக்கார்ல, இப்போ ஹீரோவை கூப்பிட்டு கேட்பார், நீ எதுக்காக போய் ஏன் எல்லாட்டையும் இப்போ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவர் வந்து இவர்கிட்ட சொல்லிட்டாருன்றது இவருக்கு தெரிஞ்சிடும். நான் தான் உன்ட்ட சொன்னல கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக இருன்னு, கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதட்டுவார். இல்லையா நீங்களாம் அவரை பிடிக்கிறதுக்குள்ளே அவர் வேற இடம் மாறி போயிடலாம், இல்லை அதை கொண்டு வேற ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், அதனால தான் சொல்லலாம்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிகிட்டே இருப்பார். இவர் வந்து இப்போ இவங்ககிட்ட சாதாரணமாக கொஞ்சம் பேசுகிற மாதிரி ரோட்டில் போகிறவங்க மாதிரி கொஞ்சம் பேசுவார். நீங்கள் இன்னும் அவனை விட்டு வச்சுட்டே இருந்தீங்கன்னா அவன் யார்ட்டையா போய் சொன்னான்னா வேலை நடக்காது, பெருமாள் ஐயா வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், அவர் உங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுக்கும் நம்ம மக்களுக்கும் அவர் ரொம்ப முக்கியம், அவரோட உயிர் ரொம்பவே முக்கியம், அதனால் இந்த பயலை ஏதாவது பண்ணணும், அவர் இருக்கிற இடத்துலேருந்து இப்போ மாற்ற சொல்லுங்கன்னு நினச்ச நேரம்லாம் இடத்த மாற்ற முடியாது, அதுவே காட்டி கொடுக்குற மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்குள்ள ரகசியமாக பேசிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பெருமாள் ஐயாவுக்கு வந்து அந்த ஹீரோ மேலே ஏதோ நல்ல அபிப்பிராயம் இருக்குது, அவர் எதுவும் செய்ய வேறான்னு வேற சொல்லிகிட்டே இருக்காரு, அதனால தான் எங்களால் எதுவும் செய்ய முடியலன்னு வேற இவங்கெல்லாம் சொல்லுவாங்க. என்னமோ போங்க, ஐயாவோட உயிர் ரொம்ப முக்கியம், அவரை மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க சொல்லுங்கன்ற மாதிரி இந்த போலீஸ்காரும் சொல்லிட்டு வந்துடுவார். திடீர்னு ஸ்டேஷனில் நடந்த சில சீன்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. அதில் வந்துட்டு ஹீரோ வந்து ஒரு லேடியை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பாரு. அவங்க வந்துட்டு ரொம்ப பயந்து போய் இருப்பாங்கன்னா கையை மட்டும் காட்டுவாங்க. அவரை வந்துட்டு ஹீரோ வந்து அவர் கெஞ்சுவார் கடைசி நேரத்தில். அந்த போலீஸ்கார் என் பொண்டாட்டி வந்து குழந்தை உண்டாயிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டுருவாங்க. இப்போ ஹீரோயின் வந்து பேசணும்னு ஹீரோ கிட்ட சொல்லியிருந்தாங்கல்ல, இப்போ இவங்க 2 பேரும் பேசும்போது இப்போ ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் அம்மா வந்து நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு அவங்களுக்கு வந்து மனநல சரியில்லாமல் ஆயிடுச்சு, அதனால் அவங்களை எப்போவுமே நாங்கள் கட்டி தான் போட்டு வச்சுருப்போம், ஒரு நாள் அவங்க நல்ல விதமாக தான் பேசினாங்க, அவங்க நல்லா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் அவுத்து விட
சொல்கிறாங்கன்னு அவுத்து விட்டேன். நான் வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது அவங்க அங்கே இல்லை. அப்புறமா அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்த மாதிரி அவங்க ஆனதுக்கு காரணம் கூட போலீஸ்காரவங்க வந்துட்டு எங்கள் மேலே வந்துட்டு இந்த மாதிரி இப்போ பிரச்சனை பண்ணது தான் காரணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதோடு சொல்லுவாங்க, எங்கள் அப்பா சித்தப்பா எல்லாருமே வந்துட்டு இந்த படையில் இருக்கிறவங்க தான் மக்கள் அப்படி இப்படின்னு சொல்லவும், உங்கள் சித்தப்பா வந்து இப்படி ஒரு ஆளா, அதையே நீ என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. எங்கள் குடும்பத்தில் இப்படிலாம் பண்ணிட்டாங்க போலீஸ்காரங்கன்னு சொன்னால் அதுவும் உங்களுக்கு பெருசாக தெரியல, ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்லன்னு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எதாக இருந்தாலும் அவங்க பண்ணுறது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, இப்போ வந்து அவர் போலீஸ்கார அந்த உறுதியில் இருக்கார்ல, அதனால் ஹீரோயின் வந்து கொஞ்சம் அவங்க அழுது கவலைப்படுவாங்க. அதை பெருசாகவே யோசிக்காமல் அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பார். எங்கள் அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ வரைக்கும் அவங்க எங்கன்னே தெரியல. அதோட ஹீரோ வந்து அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்க மாட்டார். அதோடு அவங்கள்ட்ட அவங்க கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, காதில் வாங்காமல் அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவார். இது ஹீரோயினுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் இடையில அங்கங்கே பார்த்தாலும் ஹீரோ வந்து சுத்தமாக பேசவே மாட்டார். அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி போவார். ஹீரோயினுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அப்புறம் தனியாக உட்காந்து அவராக யோசிச்சு பார்ப்பார். அப்போவும் அவருக்கு ஏதோ தப்பாகவே பட்டுகிட்டே இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் டவர் டியூட்டி பார்த்துட்டு இருக்கல, அந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு லேடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு கோலத்தில் ஓடி வருவாங்க. இவருக்கு ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு பதட்டத்தோடு என்னம்மாச்சு யாருமான்னு கேட்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து நிறைய லேடிஸ் எல்லாம் ஒரு மோசமான முறையில் கொடுமைப்படுத்தி விசாரிக்கிறாங்க அப்படின்றது வந்து ஹீரோக்கு அப்போ தான் தெரியும். ரொம்ப பதறி போயிடுவார். அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அசால்ட்டாக அவங்கள இது பண்ணி விட்டுட்டு அவங்கள தூக்கி போட்டு கொண்டு போயிட்டே இருப்பாங்க. இதுலேருந்து ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடும். இப்போ வந்து போலீஸ்காரங்க மேலே கொஞ்சம் தப்பு இருக்குது, அவங்க பண்ணுற தப்புனால தான் வந்துட்டு அவங்கெல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பேப்பரில் வர நியூஸை மட்டும் வச்சு எதுன்னு நம்ம இதுதான் உண்மைன்னு நம்ம இது பண்ணிட முடியாது அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு தெளிவு கிடச்சிரும். அதோடு வந்துட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைப்பார். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ இவரோட தலைவர் இருக்காங்கல்ல, அவர் வந்து என்ன பண்ணுவார், இப்போ மக்களை பார்க்க வந்திருப்பார். அப்போ அந்த மீட்டிங்க்கு வந்துட்டு ஹீரோயின் வந்திருப்பாங்க. அவங்கள கூப்பிட சொல்லி அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி அனுப்புவார் ஹீரோ. அவர்கிட்டலாம் பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை திருப்பிப்பாங்க. அவர் ஒரு பாவம் போய் பேசுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டே இருக்கவும் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பேசுறதுக்காக வருவாங்க. இதுக்கிடையில் இந்த தலைவர் நின்று பேசிகிட்டு இருப்பார். இந்த இடத்துக்கு வர வேணாம், எனக்கு ஆபத்து அப்படி இப்படின்னு சொன்னாங்க, ஆனால் என் இடத்துக்கு நான் வருவேன், என் மக்களை பார்க்க நான் வருவேன் அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு இவர் டயலாக்கை போட்டுக்கிட்டு நல்லா பேசிக்கிட்டே இருப்பார். இவங்களை போய் பேசும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்துட்டு அவர் செஞ்சதுக்காக மன்னிப்பு கேட்பார். இந்த மாதிரி அவசரப்பட்டு அன்றைக்கி அப்படி பேசிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லுவார். அதோட உன் பேர் என்ன, பாப்பா தானா உண்மையான பேருன்னு கேட்கும்போது, இல்லை தமிழ் செல்வி என்னமோ அந்த மாதிரி பேர் சொல்லுவாங்க. இந்த பேர் நல்லா தான் இருக்குது, நாங்கள் யார்ட்டையும் போலீஸ்காரங்கள்ட்ட பேர் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுவாங்க. என்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்கள் இப்போ போலீஸ்கார் இல்லையே அப்படின்வாங்க. அதாவது இவங்க 2 பேரும் இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. அதோட ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ அவங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி செஞ்சு தானே அவங்களை ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்காக இப்போ ரோடு போடுறோன்ற வேலையில் அந்த வேலையில் ஈடுபட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு வேலைக்காக தான், அதாவது வேணும்னே அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. இவங்க இந்த மாதிரி இப்போ ரோடு போடுறாங்க, மக்களை ஏமாத்துறாங்க, நாளைக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி இந்த ஃபேக்ட்ரி இங்கே வந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த ஊரே இல்லாமல் போயிடும் அப்படின்றதுக்காக அவங்க சின்ன சின்ன விஷயங்கள் செய்வாங்க. உடனே இவருக்கு இது கோவம் வரும். இப்போ இடையில திரும்பவும் மக்களை பிடிச்சி விசாரிக்கிறேன்ற பேரில் வந்து கொஞ்சம் கொடுமைப்படுத்தியிருப்பாங்கல்ல, அதை தெரிஞ்சுட்டோம்னு திரும்ப அந்த படையில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பவும் போலீஸ் மேலே வந்துட்டு தாக்குதல் அந்த மாதிரிலாம் நடத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நடத்தும் போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு 2-3 பேர் இறந்து மாதிரி இருக்கும். இப்போ உடனே வந்துட்டு சுனில் மேனன் இருக்கார்ல, அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அவர் என்ன சொல்லிடுவார்னா, இனிமேல் யாரை பார்த்தாலும் வந்து நீங்கள் இது பண்ணுங்கள் சுடுங்க, அவங்கள வந்துட்டு கொஞ்சம் கூட இறக்கப்படாதீங்க, இப்படி தான் நடக்கணும் அப்படின்னா தான் அவங்களுக்கு புத்தி வரும், அப்போ தான் அவங்கள அவன் இருக்கிற இடத்த காட்டி கொடுப்பாங்க, சந்தேகப்படுற மாதிரி யாராக இருந்தாலும் பண்ணிவிடுங்க, நம்மளோட ஆளுங்க 4 பேர் இறந்துருக்காங்கன்னா அவங்களோட இதில் 40 பேர் இதாகணும் அப்படி இப்படின்ற மாதிரி இப்போ ரொம்ப கோவம் வந்துடும் அவருக்கு. இப்போ போலீஸ்காரங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலாக இப்போ ஊருக்குள்ளே போவாங்க, அந்த யூனிஃபார்ம்லாம் போடாமல் நார்மலாக ஊருக்காரங்க மாதிரியே உள்ளே போயிட்டு அங்கே சாதாரணமாக பேசுகிற மாதிரி பேசிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் டப்புன்னு சுட்டுட்டே இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு அசால்ட்டாக கொஞ்சம் கூட யோசிக்காமல், அதாவது ஊருக்காரங்க மாதிரியே போய் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த பழி வாங்குறது கோவத்தில் அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு இடையில வந்துட்டு இந்த சேத்தட் இருக்காருல, அவருக்கு கோவம் வரும். இப்போ இவர் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு எல்லாம் நம்மளுக்காக தானே பார்க்குறாருன்னு, இது நம்மளுக்கு கொடுத்த ஆப்ரேஷன், இது நம்ம பார்க்காம இப்போ நாளைக்கு அவன் வந்து இந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா நாளைக்கு அவனுங்களுக்கு மெடல் கொடுப்பாங்க, அப்போ நம்ம என்ன பண்ணுறது, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்த வேலைக்கு என்ன ஆகுறது அப்படி இப்படின்ற மாதிரி அவருக்கு அப்படி தான் கோவம் வருமே தவிர மொத்தத்தில் இந்த கொடுமையை யாராவது அவர் செய்யணும் இவர் செய்யணும் அப்படி தான் போயிட்டுருக்கோம் அவங்க 2 பேருக்குள்ள. இப்போன்னு பார்த்து வந்து அந்த ஹீரோயினும் அந்த பாட்டி இருக்காங்களா, ஹீரோயினை கூட்டிகிட்டு ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, இப்போ என்ன ஒரு ஆர்டர் போட்டிருப்பாங்கன்னா, அந்த ஊர்க்காரங்களில் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த பெருமாள் இருக்கார்ல அவருக்கு சொந்தக்காரவங்க இருக்காங்க, அந்த பெரிய பெரிய ஆளுங்க சொந்தக்காரவங்கலாம் வந்து யார் எந்த குடும்பம்னு பார்த்து அவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் போட்டுட்ருப்பாங்க. அதனால இப்போ ஹீரோயினோட சித்தப்பாவும் அந்த டீமில் ஒருத்தராக தானே இருக்காரு. இப்போ நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ஆள் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் நம்மளை கூட்டு போய் கொடுமைப்படுத்துவாங்க, நம்ம ராவோட ராவா இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேத்தியை
கூட்டிகிட்டு அந்த பாட்டி வந்து கிளம்பி ரோட்டில் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ இடையில இங்கே நேரம் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் சமாளித்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு இடத்துல வந்துட்டு பேத்தியை நிற்க வச்சுட்டு நீ இங்கேயே நில்லு, நான் போய் அங்கே பார்த்துட்டு வந்துடுறேன், அதாவது போலீஸ்காரங்களும் அங்கே இருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ இவங்க தனியாக நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரங்க அங்கே நின்றுட்டு இருப்பாரு. இவங்கள பார்த்த உடனே அவர் பாட்டுக்கு இவங்கள துரத்தவும் கொல்லவும் இவங்க ஓடவும் அவங்களையும் அங்கே இது பண்ணி விட்டுருவாங்க. இவங்களுக்கு இதெல்லாம் இங்கே எதுவுமே தெரியாது. அவங்க பாட்டு நின்றுட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இவர் பார்த்தீங்கன்னா, இவர் போய் சொல்லுவார், இந்த மாதிரி வந்துட்டு அவர் இருக்க இடம்லாம் வந்து தெரிஞ்சு போகுது இப்போ, அதனால் ஒரு இடத்த மாற்ற சொல்லுங்கள், அவரோட இவருக்கு வந்து ஆபத்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வந்து இங்கே கொடுத்துட்டு அப்பப்போ கொடுத்துட்டு போயிட்டுருப்பார். இவங்களுக்கு இப்போ எதுவுமே புரியாது. இவங்க பாட்டுக்கு ரொம்ப நேரம் நின்றுட்டே இருப்பாங்க. பாட்டி வந்த பாடா இல்லை சரின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கும் திரும்ப போயிடுவாங்க. மறுநாள் காலையில் அவங்க பாட்டி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் தூக்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இதுக்கு தான் இப்போ நாள் இப்படி கிளம்புனியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உடஞ்சி போய் அழ ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அவங்க ஃபேமிலிக்கு யாருமே இல்லை, அவங்க பாட்டி மட்டும் தானே இருந்தாங்க. இப்போ ஹீரோயின் தனியாக ஆளாயிட்டாங்க, அவங்களும் இறந்து போயிட்டாங்க. இது பெரிய துக்கமாக ஆகிடும். இப்போ ஹீரோ வந்துட்டு அவங்களுக்கு அது விசாரிக்கிறதுக்காக வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்காரவங்களாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இவர் போலீஸ்காரியா இங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் கோவம் தான் வரும். தம்பி நீங்கள் இங்கே இருக்காதீங்க, எந்திரிச்சு போங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட போய் பேசும்போது இல்லை நான் ஆறுதல் சொல்ல தான் வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். அதெல்லாம் வேணாம் தம்பி, உங்களை பற்றி எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இன்னும் ஹீரோயினுக்கு கோவம் வந்துடும். அவர் இப்போ இங்கே இருக்கிறதுனால உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லாரையும் வந்து சத்தம் போடுவாங்க. நல்லது சொன்னாலே கேட்க மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோயினையும் திட்டிட்டு அங்கே உள்ளவங்களும் போயிடுவாங்க. அப்போ ஹீரோ சொல்லுவார், நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உனக்கு இருக்கேன், எல்லாமாவும் நான் உனக்கு இருப்பேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முடிஞ்ச ஆறுதல் சொல்லிகிட்டே இருப்பார். ஹீரோயினும் அழுதுகிட்டே இருப்பாங்க. ஹீரோ அங்கேருந்து அவங்களுக்கு சொல்கிறது சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுவார். இதோட பார்த்தீங்கன்னா இப்போ மறுநாள் பார்த்தீங்கன்னா ஹீரோ அங்கே அவரோட பனிஷ்மெண்ட் அந்த வேலையெல்லாம் அவர் பாட்டுக்கு பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வேனில் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஊர் மக்களை மொத்த பேரையும் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அந்த அந்த அதாவது அந்த யார் அவருக்கு சொந்தக்காரவங்கன்னு தெரியாததுனால தேடிட்டு இருந்தாங்க. அப்புறம் பல பிரச்சனைகள் ஓடிச்சு. இதுக்கு மேலே விட்டால் சரி வராதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஊரில் உள்ள மொத்த பேரையும் கூப்பிட்டு வந்துருவாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு மிரட்டி அப்படி உண்மையை வாங்கலான்ற மாதிரி கூப்பிட்டு வந்துருவாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுவார். ஏன்னா அந்த வேனுக்குள்ளே ஹீரோயினும் இருப்பாங்க. இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். பின்னாடியே போயிட்டு அந்த ஆஃபீஸர்லாம் கேட்பாங்க என்ன ஆச்சுன்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது இந்த சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தாங்க. ஆனால் ஹீரோவுக்கும் தெரியும் ஹீரோயின் தான் அவங்களோட சித்தப்பா தான் அந்த இதில் இருக்காருன்றது தெரியும். ஆனாலும் வந்து அவர் வந்து சொல்லிக்க மாட்டார். எப்படியாவது இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டே இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அந்த மாதிரி பாடாப்படுத்தி கூப்பிட்டு வந்துருவாங்க. கூப்பிட்டு வந்த உடனே அப்போ அவங்கள்ட்ட சொல்லும் போது இப்படி தனித்தனியாக நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆம்பளைங்க தனியாக பொம்பளைங்க தனியாக நில்லுங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க சொன்னாங்க ஆம்பளைங்களா கூட விசாரிங்க, பொம்பளைங்களெலாம் விட்டுருங்கன்னொன்னே என்கிட்டயே ஏற்று பேசுகிறீங்களான்ட்டு ஒரு மிரட்டுவாங்க பாருங்கள். அப்படியே எல்லாரும் தனித்தனியாக பிரிஞ்சு டக்கு நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் அலைவார். அப்படியே அவரோட சொந்தக்காரவங்க தானே உங்களுக்கு வேணும், சொந்தக்காரவங்களை விடுங்க, நான் மெயினான அது பெருமாள் ஆலயம் வந்து நான் அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியும், நான் என் கூட ஒரு 10 பேரை வந்துட்டு அனுப்புங்க, நான் வந்து அவரை வந்து பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். கொஞ்சம் கூட கேட்க மாட்டாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஹீரோ வந்து ஒரு மாதிரி உதாசனப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அவள் போய் வந்து எப்படியாவது ஹீரோயினை காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லும் போது ஏன் உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது அங்கே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பாங்க. இந்த மூளைக்கும் அந்த மூளைக்கும் ஹீரோ மாறி ஓடுவார். அப்போ ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி நக்கல் பண்ணுற மாதிரிலாம் பேசுவாங்க. இல்லையா நம்ம இதில் கூட்டிகிட்டு வந்தால் எப்படியெல்லாம் விசாரிப்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியும், அது பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது பேசாமல் இரியா பார்த்துக்கலாம், இவர்கிட்டையும் போய் கேட்பார் அந்த விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு. இப்போ சொன்னால் சரி வர இது இப்போ சொல்லலைன்னா இப்போ கூட்டு வந்த மொத்த பேருமே இறந்து போயிடுவாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். இவர் ஒத்துழைக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு மேலதிகாரியை ஒவ்வொருத்தரையாக பார்ப்பார். அந்த சௌச்சவ் இன்சார்ஜ் இருக்காருல்ல அவரையும் பார்ப்பார், இவரையும் பார்ப்பார், மற்ற போலீஸ்காரங்க எல்லாரையும் பார்ப்பார். யாருமே வந்துட்டு சரியாக அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஹீரோக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆம்பளைங்களை தனியாக ஒரு இடத்துக்கும் பொம்பளைங்களை தனியாக ஒரு இடத்துக்கும் இது பண்ணுவாங்க. அப்போ வந்து ஒருத்தவங்க என்ன ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்கும், அவங்க மட்டும் குழந்தை உண்டாயிருக்காங்க, அவங்கள மட்டும் விட்டு எங்களை வேணால் என்ன வேணால் பண்ணணும்னு இது யார் இந்த குரலுக்கு சொந்தக்காரன்னு ஹீரோயின் தான் வருவாங்க. போலீஸ்காரங்கிட்டே இந்த அளவுக்கு பேச துணிச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை போட்டு அடின்னு போட்டு இப்போ அடிப்பாங்க. அதோட திரும்ப ஹீரோ அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பார். யார்கிட்டும் சரியான ஒரு இது இல்லாததுனால நேராக அவர் எங்கே வந்துடுவார்னா சுனில் மேனன் இருக்காருல அவரை பார்க்க வந்துடுவார். வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிடுவார். எனக்கு அவன் பெருமாள் எங்கே இருக்காருன்றது எனக்கு தெரியும், அவருக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எனக்கு ஒரு 10 போலீஸ்காரை மட்டும் அனுப்புங்க, நான் போய் அவரை பிடிச்சிட்டு வந்துடுறேன்னு. எதனால இப்போ இப்படி சொல்கிறேன் அப்படின்னோடனே அவர் வந்து என்ன சொல்லிடுவார்னா ஊரையே கூட்டு வந்து இப்போ விசாரிச்சுட்டு இருக்காங்கன்றோன்னா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லுவார். இல்லை அவங்கள எல்லாரும் நல்லவங்க தான், அதில் ஒரு பொண்ணு இருக்கணும், உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது அங்கே இருக்காங்கன்னு அவர் கேட்பார். ஆமான்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவும் சொல்லுவார். அதோட சரின்னு சொல்லிட்டு இப்போ இவர்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லுவார். இவர் பெருசாக எடுத்துக்க மாட்டார். அப்போ ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக அங்கே போயிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவர் வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஹீரோயின் பெரிய ஒரு கொடுமையாக நடந்துகிட்டு இருக்கும். அவங்க எப்போவுமே எப்படி அவங்க விசாரிப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு மோசமான முறையில் வந்து விசாரிப்பாங்க. அதெல்லாம் பார்க்கவே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் ஒரு மாதிரியாகவும் இருக்கும். இவர் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் போய் இவர்கிட்ட சொல்ல போனால் இங்கே இவங்க ஃபஸ்ட்டு ஐயாவை பார்க்க வரும்போது இந்த ட்ரெஸ்ஸில் தான் வரதா, இப்போ யூனிஃபார்மை போட்டு வா அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்புறம் இவர் வந்து நின்றுட்டு
அவரை சொல்லி வச்சுப்பார். அன்றைக்கி கூட உங்கள் ஜிபெல்லாம் இது பண்ணி கொடுத்துறேன், நீங்கள் கூட என் பேரில் என்னென்னு கேட்டிங்களா அப்படின்னு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டு நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மற்றவங்களாம் நம்ப மாட்டாங்க. அவர் கூட ஒரு 10 பேர் போங்க அப்படின்னு சொன்னவொன்னே பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸோடு இங்கே வருவார். ஏன்னா இவரை பிடிச்சி கொடுத்தா தான் ஹீரோயின் எப்படியாவது காப்பாற்ற முடியும்னு ஹீரோ நினைப்பார். அதோடு இப்போ எல்லாரையும் கூட்டிகிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் கூட்டிகிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே சிக்னல் கொடுத்து இப்போ விஜய் சேதுபதி எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி ஓடுவாங்க. அங்கேயும் இங்கேயும் இந்த ஓட்டு மேலே அப்படி இப்படியும் பயங்கரமாக அந்த சீன்லாம் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோ போய் பிடிச்சிட்டு அவர்கிட்ட அவ்வளோ கெஞ்சுவார். இங்கே வந்து என்ன நடந்துட்டு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ரொம்ப மோசமான முறையில் இது பண்ணிவிட்டு ட்ரீட் பண்ணிவிட்டு அவங்க தலையை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் போடுற மாதிரிலாம் பண்ணுவாங்க. இப்போ அதில் வந்து இவர் என்ன சொல்வார்னா உங்களில் ஒருத்தி தான் அவங்களுக்கு சொந்தக்காரன்னு தெரியும், யாருன்னு ஒத்துக்குங்கன்னு சொல்லும்போது அழுதுகிட்டு ஹீரோயின் கையை மெதுவாக தூக்குவாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் வந்திருக்குன்னு கூப்பிட்டோன்னு இப்போ யாருன்னு இப்போ அவருக்கு தெரியாது. அதோட அவங்களும் கையை கீழே போட்டு அமைதியாக இருந்துருவாங்க. இப்போ நீ உண்மையை சொல்லணும் மற்றவங்களையும் கொடுமைப்படுத்தணும்னு மிரட்டுறதுனால இப்போ விஜய் சேதுபதி ஒரு வீட்டுக்குள்ளே பத்திரமா வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை நான் வெளியே வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ விஜய் சேது வந்துருவார். அப்போ ஹீரோ வந்து அவரை துப்பாக்கி முனையில் அவரை வந்து பிடிச்சிருவார். இவர் மேலே இவருக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கிறதுனால அவர் கூப்பிட்டோன்னே அவரும் அமைதியாகவே நின்றுட்டு இருப்பார். எப்படியா வந்துருங்க ஐயா, ஒரு பொண்ணோட இதாக இருக்குது, ஒரு ஊரே பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கெஞ்சுறதை பார்த்தோன்னா இவர் அமைதியாக அப்படியே வருவார். இவர் தான் அரெஸ்ட் பண்ணியிருப்பார். அரெஸ்ட் பண்ணி கூட்டு வர மாதிரி இந்த கதையை முடிப்பாங்க. செகண்ட் பார்ட்டில் இதோட தொடர்ச்சியாக இருக்கும். இதோட தொடர்ச்சியாகவும் இதோட விளக்கமாகவும் இருக்கும். நிறைய கேள்விக்கு பதிலாகவும் இருக்கும். நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில் சந்திக்கலாம்.